கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அடுத்த 10 உபாசனம் செங்கிரை பருவம்னு பெயர். குழந்தைகளை மடியில வச்சு இப்படியே ஆற்றா இல்லையா, இப்படியே ஆட்டுவதற்கு செங்கீரை பருவம். மடியில இப்படி வச்சுண்டு ஆட்டுவா தாய்மார்கள்லாம். யசோதி அப்படி கண்ணனை மடியில வச்சுண்டு ஆட்டுகிறாள். உய்ய உலகுபடை துண்ட மணிவயிரார் ஊழிதோரூழி பல ஆலின் கிளை அதன் மேல் பைய உயோகுதுயில் கொண்ட பரம்பரணே பங்கய நீள் நயன தஞ்சனமேனியனே செய்யவள் நின் அகலம் சேமம் எனக் கருதி செல்வு பொலிமகர காது திகழ்ந்திலகே ஐயா எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக வாடுகவே. உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிராக, உலகத்தையே படைத்து உலகத்தையே உண்ட மணிவயிரா, உலகமுண்ட பெருவாயான்னு பாடுறாளே. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் என்று பிரளய காலத்திலே சர்வலோகத்தையும் தன் திருவயிற்றலை வைத்து கொண்டு, ஏன் திருவயிற்றலை வச்சுக்கணும்னால் பிரளயத்துல அழிஞ்சு போயிடாம காப்பாற்றணும் இல்லையா. பிரளயம் எல்லாத்துக்கும் நாசத்தை உண்டாக்கும்னால் வயிற்றுல வச்சு காப்பாத்துறானா, உள்ளது உள்ளபடி அடுத்தபடி சிருஷ்டி பண்றதுக்காக. அதனால நாசம் இல்லை, பிரளயத்திலையும் உண்மையான நாசம் இல்லை, ஒளிச்சு வச்சுருக்கான். பிரளயம் அதுக்கு உண்மையாவே நாசம் வந்துடாதபடி, அதனால உய்ய அப்படிங்கிறார். அதை காப்பாற்றுவதற்காகவே சாப்பிட்டான், காப்பாற்றி வெளியிடுகிறான். உள்ளது உள்ளபடி சூர்யா சந்திரம சௌதாதா யதா பூர்வமகல்பயது திவஞ்ச பிருத்திவீஞ்சாந்தரிக்ஷமதோ சுபா என்று வேதம் சொல்றது. இப்படி பூர்வ கல்பத்துல எப்படி ஆகாசம் இருந்ததோ, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எப்படி இருந்ததோ, செடி கொடிகள் பூமி எப்படி இருந்ததோ, எப்படி எல்லா மக்கள் இருந்தாலோ, பசுபட்சிகள் எப்படி இருந்தாலோ, உள்ளது உள்ளபடி மறுபடியும் அப்படியே வெளியிட்டுடும். சின்ன குழந்தைகளுக்கு அதுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு கொடுத்தா வாயில சித்த நேரம் அடைக்கணுட்டு உள்ளது உள்ளபடி துப்புறது மாதிரிதான். ஏன் அதுக்கு நான் ஒரு சோழியை கொடுத்தா, கல்கண்டு கொடுத்தா நைஸா அதுக்கு அரைஞ்சிடும். ஒரே ஒரு சோழிய குழந்தைகள் ஒரே ஒரு கோலி கொண்ட வாயில போட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் கோலி கொண்டையே போட்டு விட்டு கடைசியில உள்ளது உள்ளபடி அது துப்பிடும். அதுபோல இந்த உலகத்தை எல்லாம் வாயில போட்டு சித்த நேரம் அடக்கி வச்சிருந்து உள்ளது உள்ளபடி அதை மறுபடியும் துப்பிடுவனா சிருஷ்டி காலத்துல. பிரளய காலத்துல உள்ளது உள்ளபடி உள்ள வச்சுப்பனா வஸ்துதா நாசம் கிடையாது, அவ்வியக்தமாவும் வியக்தமாவும் ஆகிறது என்று சாஸ்திரம். உய்ய உலகுபனை துண்டமணி வயிரா ஊழிதோர் ஊழி பல ஆலின் கிளை அதன் மேகே. ஆலிலையில படுத்திருக்கிறான் பிரளய காலத்திலே, ஆலிலை மேல படுத்திருக்கிறான் பிரளய காலத்திலேங்கிறது ஒரு கல்ப காலத்துக்கு மட்டிலும் இல்லை. அந்த குழந்தை வேற இந்த குழந்தை வேறேங்கிறதும் இல்லை. ஒவ்வொரு கல்ப காலத்துக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணன், அந்த ஒவ்வொரு கிருஷ்ணனும் அப்படி படுத்துருக்காங்கிறதுல ஒரே கிருஷ்ணன் பல கோடி கல்ப காலத்தை அவன் பார்த்திருக்கிறதுனால பல கோடி கல்ப காலத்திலையும் ஆலிலை மேல பாலகனா சித்த ஊஞ்சலாடிட்டு வருவனா. எல்லா உலகத்தையும் தன்னிடத்துல அடக்கி பிரளய ஜலத்திலே ஆலிலை மேல. அதனால ஊழிதோர் ஊழி பல என்கிறார். ஊழிதோர், ஊழினா பிரளயம், பிரளயத்திலேருந்து பிரளயம், பிரளயத்திலேருந்து பிரளயம், பல பிரளயங்களிலே. ஆனால் பிரளயத்திலையும் அழியாத கண்ணன் ஆலிலை மேல் பாலகனாக இருக்கக்கூடியவன். பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரணே. பைய மிகவும் அழகாக உயோகு துயில் யோக நித்ரை, யோக நித்ரை கொண்டதாகிய பரம்பரணே, பரஸ்மாத் பரணே, சர்வஸ்மாத் பரணே, எல்லாவற்றையும் காட்டிலும் பரம்பொருளே. பங்கய நீள் நயனத் அஞ்சனமேனியனே, தாமரை போன்ற கண்கள் உடைய, அஞ்சனம் போன்ற நீலமேனி உடைய எம்பெருமானே. செய்யவள் நின் அகலம் சேமம் எனக் கருதி. செய்யவள் பிராட்டியான மகாலட்சுமி, நின் அகலம் உன்னுடைய மார்புதான் க்ஷேமம். பாக்கி எங்கிருந்தாலும் சலை. அவள் ஒரு ஆத்திலையாவது ஸ்திரமா இருக்கிறது இல்லை, எங்க போனாலும் ஸ்திரமா இருக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய வரும்போது வரது மாதிரி இருக்கு, அப்புறம் செலவழிஞ்சு போயிடும். வரும்போது மகாலட்சுமி வந்து விட்டாள், போகும்போது மகாலட்சுமி போயிட்டாள்.
யாருமே ஸ்திரமான ஒரு கோடீஸ்வரன் இல்லையே, இந்திர குபேராதிகள் உள்பட. பரமதரித்திரன் திடீர்னு செல்வந்தன் ஆயிடுறான், செல்வந்தன் பரமதரித்திரன் ஆயிடுறான், சகஜம்தானே இது. அதனால லட்சுமிக்கு ஒரு பெயர் சலான்னு பெயர். சஞ்சரிச்சுட்டே இருக்கிறதுனால, ஸ்திரமா உத்தரிடத்திலேயே இருக்கிறது இல்லை. அவள் எங்கேயுமே ஸ்திரவாசம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்திரவாசம் க்ஷேமமா நான் இப்பெல்லாம் அலையாம இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது எது நாள்? அகலம். அகலம்னா மார்பு. மார்பு அகலமாவே இருக்கிறதுனால அகலம் பேரோ என்னவோ. ரொம்ப விசாலமான இந்த மார்பு, இந்த மார்புலே க்ஷேமம். இனிமே நான் அலைய மாட்டேன், எப்பொழுதுதான் இந்த மார்புலியே இருப்பேன் என்றல்லவோ குடி புகுந்து இருக்கிறாள் செய்யவள். சிவந்த திருமேனி உடையவளா இருக்கக்கூடிய மகாலட்சுமி நின்ன அகலம் சேமம் என கருதி செல்வு பொலி மகர காது திகழ்ந்திலகே. வட்சஸ்தலம் லட்சுமியினுடைய கோவிலா ஆயிடுது. இனிமே அது ரெண்டுக்கும், அந்த கோவிலுக்கு ரெண்டு பக்கத்துல துவாரபாலகள் போடணும். எப்ப கோவில் ஆயிடுத்தோ நாள், எது துவாரபாலகர் நாள் மகர குண்டலம், ரெண்டு பக்கத்திலையும் உள்ள மகர குண்டலம் உண்டே, அது ஒளி வீச வட்சஸ்தலத்துல உள்ள ஸ்ரீவத்சத்துக்கு அது பிரகாசகமா இருக்கா அந்த மகர குண்டலம். பொலிகின்ற மகர காது திகழ்ந்து இலக ஐயா என கொருகால் ஆடுக செங்கீரை. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.